முருகன் பக்தி கதை. தலைப்பு: வேலையில்லாத வாழ்வில் முருகன் கொடுத்த வழி. தமிழகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார் காளியப்பன். வேலை வாய்ப்பு இல்லாமல் சுருண்ட வாழ்க்கையில் தவித்தபடி இருந்தார். அவனது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு தொடங்கியதும் நிச்சயமில்லாத ராத்திரியில் முடிந்ததும். அவனுக்கு ஒரே பாசம்: முருகன். திருச்செந்தூர் முருகனிடம் அபார நம்பிக்கையுடன் அவன் வாழ்ந்தான். பகுதி 1. வேதனைகள் நிறைந்த வாழ்வு. காளியப்பனுக்கு நன்றாக படிப்பும் இல்லை, பணமும் இல்லை. தந்தையையும் இழந்தபின் தாயுடன் மட்டும்தான் வாழ்ந்தான். வேலை தேடி பல இடங்களிலும் சென்று பார்த்தான். ஆனால் அனுபவம் இல்லை. வேறு யாரையாவது பாருங்க என்பதுதான் பதில்கள். வீட்டில் குடும்பச் சுமை, நோய் படர்ந்த தாய், ஒரே ஆடாக வாழ வேண்டும் என்ற நிலை. பகலில் வேலை தேடும் முயற்சி, இரவில் முருகனைப் பற்றிய பக்திப் பாடல்கள். ஓ முருகா, ஏன் என் மீது இவ்வளவு சோதனை என்று மனதில் கதறினான். பகுதி 2. திருவிழா நாளும் ஒரு மாற்றத்துக்கும் காரணமாகிறது. ஒரு நாள் ஊர் திருவிழா. அந்த நாள் மட்டும் கிராமம் முழுதும் உற்சாகமாக இருந்தது. முருகன் விழாவில் பலரும் வழிபட வந்தனர். காளியப்பனும் போனான். தாயுக்கு சாமி தரிசனம் ஏற்படுத்தி தனியாக அர்ச்சனை செய்து கண்மூடி, ஓ முருகா, என்ன வாழ்க்கைக்கும் ஒளி தேவை, நீயே எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கதறிக் கேட்டான். அப்போது வந்தார் ஒரு பெரியவரைப் போலத் தோன்றிய ஒருவர். அவருடைய கையில் ஒரு குறுந்தொகை புத்தகம். அவர் காளியப்பனை பார்த்து சொன்னார், தயங்காதே, உன் கையில் திறமை இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது உன் ஊரில் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத் தருவது. முருகன் உன் வாயிலாகவே பலருக்கும் நம்பிக்கை கொடுக்கப் போகிறார். என்னவென்று உணராத நிலையில் காளியப்பன் அதைப் பற்றி சிந்தித்தான். பகுதி 3. ஆரம்பம் எளிமையாக இருந்தாலும் அன்று மாலையிலேயே அவன் வீட்டு மண்டபத்தில் சிறிய கருப்பு பலகை வைத்தான். அடுத்த நாள் காலை 2 மாணவர்கள் வந்தனர். அவர்களில் ஒருவன் அவனது அண்ணனின் மகன், இன்னொருவன் அடுத்த வீட்டு பையன். காளியப்பன் புத்தியோடு கற்றுத் தொடங்கினான். நாளுக்கு நாள் பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. வாரம் ஒருமுறை முருகன் பாடல்கள், கல்வியுடன் ஆன்மீகமும் சேர்த்து கற்றுத்தந்தான். முதல் சம்பளம் 150 ரூபாய். அதில் 50 ரூபாய் தாயின் மருந்து, 50 ரூபாய் முருகனுக்கு அர்ச்சனை, மீதி 50 ரூபாய் ஒரு புத்தகத்திற்கு. இதுதான் வாழ்க்கை. பக்தியுடன் தொடங்கிய பாதையில் நம்பிக்கையோடு நடந்தால் முருகன் வழிகாட்டுவார், அவன் சொல்வது. பகுதி 4. 10 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது காளியப்பன் கிராமத்தில் ஒரே ஒரு சிறந்த கல்வி மையத்தை நடத்துகிறார். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள். அவருடைய பழைய மாணவர்கள் பலர் உயர்ந்த பதவியில். முருகனுக்கு நன்றி கூறும் நாளும் 6 நாள் திருவிழாவிலும் காளியப்பன் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுகிறார். ஒரு நாள் ஒரு மாணவன் கேட்டான், ஐயா, இவ்வளவு உயரம் எப்படிப்பட்டீர்கள்? அவர் பதில் சொன்னார், நம்பிக்கை, அதுவும் முருகன் மேல். அப்படியே ஒரு நாள் ஒருவர் என்னிடம் சொல்லிய வார்த்தை, அந்த வார்த்தையே எனது வாழ்க்கையை மாற்றியது. முடிவுரை: ஒரு பக்தரின் வாழ்க்கையை மாற்ற முருகன் ஒரு மனிதனை வழிகாட்டியாக அனுப்புகிறார். நாம் வேண்டுகிறோம் என்றால் மட்டுமல்ல, நாம் செவ்வையாக நடக்கும் பொழுது அந்த வழி முருகனுக்கே தெரியும். முருகா, நம்மையும் காப்பாயாக.